கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலைவேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி எபிரேயருடைய புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்திலிருந்து எல்லா காரியங்களும் நான் சொல்ல போகிறதில்லை. ஒரு 4 குறிப்புகளை மாத்திரம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சரியா? இந்த வசனத்தை உங்களுக்கு விரிவாக்குகிறதன் மூலமாக நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒப்பிடுதல் அவசியம். ஆனால் எது போன்ற ஒப்பிடுதல் கூடாது என்பதை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சரியா? நான் உதாரணத்தை பிறகு சொல்லுகிறேன். ஆனால் முதலாவது இந்த 4 குறிப்புகளை நாம் பார்த்து விடலாம். முதலாவதாக இந்த வசனம் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. அது என்னவென்று சொன்னால், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஓட்டமானதை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். இவர்கள் இதை செய்ய வேண்டும், இவர்களுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது, இவர்களுக்கு இந்த வேலையை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். சில பேர் வேகமாக ஓடுவார்கள், சில பேர் மிகவும் மெதுவாக ஓடுவார்கள், சில பேர் வெகு தூரம் ஓடுவார்கள், சில பேர் மிகவும் அமைதியாக ஓடுவார்கள், சில பேர் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வண்ணத்திலே ஓடுவார்கள். இல்லையா? சில பேருடைய ஓட்டம் மிகவும் எளிதாக இருக்கும், சில பேருடைய ஓட்டத்திலே மிகவும் கரடு முரடான பாதைகள் இருக்கும். சோ எல்லாருமே ஓடக்கூடிய அந்த ஓட்டம் ஒரே நேர்மடியான எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஓட்டம் கிடையாது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சவால்களும் பிரச்சனைகளும் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே இருக்காது. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான சேலஞ்சஸ், சவால்களும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்காது. அப்போ கர்த்தர் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் தனிப்பட்ட நிலைமையிலே ஒரு ஓட்டத்தை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? எனக்கான ஓட்டம் என்ன என்பதை நான் கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நான் ஓட வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. Our journeys are God designed. கர்த்தர் வடிவமைத்த அந்த ஓட்டத்திற்குள்ளாக தான் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய ஓட்டத்தையும் மற்றவர்களுடைய ஓட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுவோம் என்று சொன்னால், சரியா, நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக நம்மால் முடிக்க முடியாது. ஆகையாலே நமக்கான ஓட்டம் என்ன, நமக்கு கர்த்தர் நியமித்த ஓட்டம் என்ன என்பதை சரிபார்த்து அதிலே ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? மற்றவர்களுடைய ஓட்டத்தை நம்மோடு கூட ஒப்பிட வேண்டாம். இரண்டாவதாக, பாரமாய் இருக்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி, இந்த ஒப்பிடுதல் என்று சொல்லி வரும்பொழுதே அதுவே மிகவும் பாரமான ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி அது பாரமான காரியமாக இருக்கிறது என்று சொன்னால், நிறைய நேரங்களிலே மற்றவர்களுடைய ஓட்டத்தை பார்த்து நான் அவர்களை போல ஓடலையோ என்கிற ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இல்லையா? மற்றவர்களை பார்த்து ஒருவேளை அவர்களை விட நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் ஓடுறேன், என்னுடைய விசுவாச வாழ்க்கை ரொம்பவும் நன்றாக தான் இருக்கிறது என்கிற பெருமை, பிரைட் நமக்கு வந்து விடுகிறது. சில நேரங்கள்ல அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், என்ன ஏன் ஆசீர்வதிக்கல, அவர்களுக்கு இது நேருகிறது எனக்கு ஏன் நேரிடல, அல்லது இவர்கள் எல்லாம் சந்தோஷமாய் ஓடுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த சோதனை வருகிறது என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமும் நமக்கு வருகிறது. இது எல்லாம் என்ன செய்யும்? நம்மளுடைய மூளையிலே போய் சென்று அது யோசனைகளாக, கேள்விகளாக அது பதிந்து அதற்கான பதிலை தேடுகிறதுக்கு நாம் ஓடுவோமே தவிர நம்முடைய உண்மையான ஓட்டத்தை விட்டு விடுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். நம்மளுடைய மனதிலே, நம்மளுடைய எண்ணத்திலே மற்றவர்களை பார்த்து கேள்விகளோ மற்றவர்களை பார்த்து சிந்தனைகளோ உடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அதெல்லாம் நம்மளுடைய ஓட்டத்தினுடைய பாரமாக இருக்கிறது. அதை தள்ளி வைத்து விட்டு நாம் ஓட வேண்டும் என்பதைதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். சரியா? அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு வார்த்தை வருகிறது, பொறுமையோட ஓடக்கடவோம் என்று சொல்லி. ரன் வித் பர்சிவரன்ஸ்.
இல்லையா? பொறுமையோடு கூட நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களிலே மற்றவர்களுடைய ஓட்டங்கள் சீக்கிரமாக ஆரம்பித்துவிடும். நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம். சில நேரங்களிலே மற்றவர்களுடைய ஓட்டங்களிலே ஒரு மெச்சூரிட்டி தெரியும், ஒரு முதிர்ச்சி தன்மை தெரியும். நமக்கு அது இருக்காது. இப்பொழுதுதான் நாம் ஆரம்பித்தவர்களாக இருப்போம். சில நேரங்களிலே மற்றவர்களுடைய ஓட்டம் சீக்கிரத்திலே முடிவடைந்து விடும். நமக்கு அப்படி முடிவடையாது. நம்ம ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நமக்கான ஓட்டம் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. we cannot expect results within a span of time. ரொம்ப கம்மியான நேரத்திலே நம்முடைய முடிவுகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. சரியா? கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்படியாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அதை செய்து நம்மை முடிவிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் கர்த்தராக இருக்கிறார். ஆகையாலே மற்றவர்களை பார்த்து நான் உடனே ஆரம்பிக்க வேண்டும், மற்றவர்களை பார்த்து நான் உடனே முடிக்க வேண்டும் என்று சொல்லலாம் நாம் யோசிக்க கூடாது. நம்முடைய ஓட்டமானது பொறுமையோடு கூட நிதானமாக ஓட வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நான்காவதாக, நாம் யாரை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசுவை நோக்கி. துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய விசுவாச வாழ்க்கையையும் துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் மற்றவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கு பிரஷர் தான், இல்லையா? அது வேண்டாத அழுத்தத்தை நம் மீது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாம் இயேசுவை நோக்கி ஓடும் பொழுது நம்முடைய ஓட்டத்திற்கான காரணத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து ஓடுகிறதற்கு அது நம்மை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும். மற்றவர்களை பார்த்து நான் அதை குறித்துதான அழுத்தம் நாம் கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு விதமான சமாதான இன்மை காணப்படும். இன்செக்யூரிட் ஃபீலிங்ஸ் நமக்கு வரும், இல்லையா? அதெல்லாம் நம்மளுடைய மனதிலே அழுத்தமாக காணப்படும். ஆனால் நான் இயேசுவை நோக்கி ஓடும் பொழுது அவருடைய அந்த டிசைன், அவருடைய அந்த வடிவமைப்பிலே நான் ஓடும் பொழுது எனக்கு சமாதானமானது காணப்படும். இந்த இன்செக்யூரிட்டி, இல்லையா, பாதுகாப்பு அற்ற தன்மை, அது நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்காது. சரியா? அப்போ மற்றவர்களை பார்க்கிறது எனக்கு வேண்டாத காரியம். நான் யாரை நோக்கி என்னுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை மாத்திரமே நோக்கி என்னுடைய ஓட்டத்தை ஓடக்கூடியவனாக நான் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மற்றவர்களுடைய ஓட்டத்தை என்னுடைய ஓட்டத்தோடு கூட நான் ஒப்பிடக்கூடாது. அதை தான் வேதாகம வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, அப்ப நான் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாதா அப்படின்னு கேட்டா, சில ஹெல்தி கம்பாரிசன்ஸ் ஆர் ஓகே. ஒரு சில ஹெல்தி கம்பாரிசன் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒப்பிடுதல் நலமானது. உதாரணத்திற்கு, என்னுடைய சகோதரன் ஒருவர் இருக்கிறார். அவர் குறைந்தது ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரமாவது கர்த்தருடைய வேதத்திலே அவர் செலவிடுவார் என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே. அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி நானும் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கர்த்தரோடு கூட தனிப்பட்ட நேரத்தை நான் செலவிட வேண்டும் என்று சொல்லி நான் யோசிப்பேன் என்று சொன்னால் அந்த ஒப்பிடுதல் தேவையானது. ஒரு நபர் இருக்கிறார், அவர் தொடர்ந்து எல்லா சபையினுடைய கூடுகைக்கும் வந்து விடுவார் என்று சொன்னால் அதை பார்த்து நானும் அதே போல எல்லா கூட்டத்திலும் பங்கேற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அதுல என்னுடைய பங்களிப்பை கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிப்போம் என்று சொன்னால் அது பலமுள்ள ஒரு ஒப்பிடுதலாக அது இருக்கிறது. சோ நம்முடைய ஒப்பிடுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் கேள்விக்குறியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அது ஒரு பலமுள்ள ஒப்பிடுதல் தானா? பரவாயில்லை, நான் அதை ஒப்பிட்டு என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் மேம்படுத்துகிறவனாக நான் காணப்படுவேன். ஒருவேளை அவர்களை பார்த்து என்னுடைய ஓட்டம் சரியில்லை அல்லது சரியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று சொன்னால் அது தவறான ஒப்பிடுதல். அதை நாம் செய்யக்கூடாது. நமக்கான ஓட்டம் என்ன என்பதை மாத்திரம் நாம் கண்ணோக்கி கர்த்தர் நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டியது, அவரை நோக்கி பொறுமையோடு கூட ஓட வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய பலனோடு கூட நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட நாம் ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.